இது ஊட்டி ட்ரிப்பில் பார்ட் 9 வீடியோ. நாங்கள் போன இடம் ரோஸ் கார்டன் தான். இதை பார்த்துட்டு நம்ம அப்படியே கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருந்தோம். எங்கே போனாலும் ரோஸ் கார்டனை கண்டிப்பாக போய் பாருங்கள், ரொம்பவே அழகாக இருக்கும். பார்ட் 1லேருந்து பார்ட் 9 வரைக்கும் ஊட்டி ட்ரிப்பை ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்கோம். நாங்கள் போன இடங்கள் எல்லாமேயும் ரூம் டூர் எல்லாமே போட்டிருக்கேன். பார்க்காதவங்க அந்த வீடியோவெல்லாம் போய் பாருங்கள். ரோஸ் கார்டன் ரொம்பவே நல்லா இருந்தது, நல்ல கிளைமேட்டு, நிறையா ரோஸ் வந்து பூத்து குளிர்ந்துச்சு. சில ரோஸுங்க வந்து இப்போ தான் முளைச்சிக்கிட்டு இருந்தது. போன வீடியோவில் பார்த்துருப்பீங்க, ஒரு அழகான இடம், அதில் வந்து ஒரு ஷீப்பை வந்து எடுத்திருப்போம். அது நல்லாவே போஸ் காட்டிகிட்டு இருந்தது. அப்போ ஒரு நல்ல ட்ரெஸ்லிங்காக இருந்தது, கிளைமேட் நல்லா இருந்தது. அதை தாண்டி மழை நின்று கொஞ்சம் நிமிஷத்துலேயே கூட்டம் ஜாஸ்தியாக வர ஆரம்பிச்சிச்சு. புல்லில் எல்லாமே வந்து அப்படியே டியூ ட்ராப்ஸ் இருந்தது. அந்த அளவுக்கு சூப்பரான கிளைமேட்டில் இந்த ரோஸ் கார்டனை நாங்கள் போய் பார்த்தது ரொம்பவே நல்லா இருந்தது. கலர்ஃபுல்லாக நிறைய ரோசஸ் இருந்துச்சு. மோஸ்ட்லி வந்து எல்லோ ஷேடும், ஆரஞ்ச் ஷேடும், ரெட் ஷேடும், பிங்க் ஷேடும் உள்ள ரோசஸ் நிறையா பார்த்தோம். அங்கேயே நேம் போர்டு எல்லாம் கொடுத்துருக்காங்க, அதெல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ரொம்ப பெரிய ரோஸ் கார்டன், நீங்கள் கண்டிப்பாக விசிட் பண்ணி பார்க்கணும். எல்லாரும் அடிக்கடி கேட்பாங்க, எல்லா இடத்துலையும் ரோஸ் கார்டனை ஏன் போய் பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. எல்லா இடத்துலையும் ஒரே ரோஸ் தானில் இருக்க போகுது, ஆனால் அப்படி கிடையாது. ரோஸ் வளர்க்குறவங்களுக்கு தான் அது தெரியும். ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ரோஸும் அதோடைய பெட்டலுடைய ஷேப்பு எல்லாமே பார்த்தா அதை பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாகவே இருக்கும். ரோஸ் ரொம்ப பிடிச்சவங்களுக்கு வந்து எவ்வளோ வெரைட்டி ஆஃப் ரோஸ் பார்த்தாலும் பார்த்துட்டே இருக்கணும் போல் தோணும். அந்த மாதிரி இந்த ரோஸ் கார்டன் பார்க்குறதுக்கு ரொம்ப கலர்ஃபுல்லாக இருந்தது. இங்கே நின்று நல்லா ஃபோட்டோ எடுத்துக்கலாம். ஆனால் நம்மளுக்கு அவ்வளோ டைம் பத்தாதனால வீடியோ எடுத்துகிட்டு சில ஃபோட்டோஸ் மட்டும் எடுத்துகிட்டு நம்ம கிளம்பலான்னு முடிவு பண்ணிட்டோம். ஏன்னா எந்த நிமிஷத்துலையும் அடுத்த மழை வரலாம். திடீர்னு இங்கே மழை பெஞ்சிருது. நம்ம மழையில் மாட்டிக்கிட்டால் ரொம்பவே கஷ்டம். நம்ம ட்ராவல் வந்து நல்லா சேஃபாக இருக்கணும்னா நம்ம மழைக்கு முன்னாடியே வந்து நம்ம ஹில்ஸ்லேருந்து கீழே இறங்கிடணும். இந்த ரோஸ் கார்டன் ஃபுல்லாமே நான் எடுக்க முடியாமல் போனாலும் இந்த செகண்ட் டெரஸில் உள்ள ஃபுல்லாத்தையும் ஸ்கிப் பண்ணாமல் நான் எடுத்திருக்கேன். கீழே வந்து போய் என்னால் எடுக்க முடியல. இந்த கீழேயும் நிறைய இடங்கள் இருக்குது, நீங்கள் பார்த்தாலே தெரியும். நான் எல்லாமே போட்டிருக்கேன். மெடோஸ் எப்படி இருக்குன்னு பாருங்கள், ரொம்பவே அழகாக இருக்குது. ரொம்ப க்ளீனாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. நாங்கள் போன சமயம் கூட க்ளீன் பண்ணிகிட்டே தான் இருந்தாங்க. அப்படி பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இங்கே நல்லா உட்காந்து ரெஸ்ட் பண்ணலாம், நிறையா ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாம். ஃபோட்டோஷூட் கூட நிறையா பேர் எடுத்துகிட்டு இருந்தாங்க. ரோஸ் வந்து கொத்தாக பூத்து குலுங்குச்சு. பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்தது. பார்க்குறதுக்கே எல்லாத்தையும் அப்படியே எடுத்துக்கலாமா அப்படின்னு தோன்ற அளவுக்கு அந்த அளவுக்கு சூப்பராகவே இருந்தது. ஆனால் இது வந்து நம்ம யாரும் தொடக்கூட கூடாது. இதெல்லாம் வந்து நம்ம நல்ல பத்திரமா நம்ம கவனிச்சிக்கணும். இந்த ரோஸ் கார்டன் நல்லா மெயின்டைன் பண்ணுறதுனால தான் நிறையா டூரிஸ்ட் எல்லாருமே வந்து பார்க்குறாங்க. நம்மளும் இந்த ஃப்ளவர்ஸை வந்து எப்பயுமே அதிகமாக பறிச்சிடலாம் கூடாது. இதில் ஒரு சூப்பரான விஷயம், இந்த ரோஸை பார்க்குறது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் ஃபோட்டோஸ் எடுத்துக்கிறது, அவங்க கொடுக்குற போஸு இதெல்லாம் பார்க்குறதுக்கு வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். ரொம்ப காமெடியாக கூட சில சமயம் இருக்கும். நிறையா கப்பல்ஸு, ஃப்ரெண்ட்ஸு எல்லாருமே நின்று நிறையா ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டாங்க. நிறையா ஃபோட்டோ வந்து எடுக்கிற மாதிரி ஃபோட்டோ பாயிண்ட்லாம் நிறையாவே இருக்குது. அந்த இடங்கள்லாம் போய் உட்காந்து எடுத்துக்கிட்டாங்க. அதை நல்லா பார்த்தோம். இன்னும் ஒரு விஷயம் சொல்லணும்னு நினச்சேன். இங்கே நிறைய கேமராமேன்ஸ் வந்து ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் எடுத்துக்கோங்க. நீங்கள் வந்து எத்தனையோ விஷயத்துக்கு நம்ம பணம் செலவழிக்கிறோம். இந்த இடத்துல நம்ம ஃபேமிலியாக போயிருக்கையில் நம்மளை ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு வேறு யாரும் இல்லாத போது இந்த கேமராமேன்ஸ்கிட்ட கொடுத்து நீங்கள் எடுக்கும்பொழுது அதுக்கான நீங்கள் ருப்பீஸ் கொடுத்தா அந்த ருப்பீஸ் வந்து அந்த மெமரிக்கு வந்து ஈடே ஆகாது. அந்த மாதிரி அவங்களுக்கும் ஒரு ஹெல்ப் பண்ணுறதா இருக்கும். அதனால நீங்கள் அந்த மாதிரி கொடுத்து நீங்கள் ஃபோட்டோஸ் எடுத்துக்கோங்க. அது மாதிரி நான் என்னுடைய பசங்க சின்னவங்களாக இருக்கையில் நான் எடுத்துக்கிட்டது ஏற்காட்டில் ஒரு பிக்கு. அந்த பிக் வந்து ரொம்பவே அழகானது. எங்கள் வீட்டில் வந்து போட்டிருப்போம். அது பார்க்கும்போதே அந்த மெமரிஸ் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த கேமராமேன் ஒவ்வொரு இடத்துலையா நின்று நீங்கள் இங்கே உட்காந்து இந்த மாதிரி போஸ்ட் கொடுங்க அப்படின்லாம் சொல்லி நாங்கள் சிரித்து எடுத்த அந்த மூமெண்ட்டை வந்து நாங்கள் மறக்கவே முடியாது. எல்லா விஷயங்களும் லைஃப்பில் வந்து ரசித்து வாழ கற்றுக்கோங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு நிமிஷமும் நம்மளுக்கு வந்து கடவுள் கொடுத்தது. அந்த நிமிஷங்களை வந்து நீங்கள் ஒவ்வொரு மொமெண்ட்டும் நம்ம லைஃப்பில் வந்து நம்ம என்ஜாய் பண்ணி வாழணும். அதை வந்து நேச்சரோடு சேர்ந்து வாழும்பொழுது அது வந்து நம்மளுடைய லைஃப்பை வந்து அதிகமான நாள் வச்சுக்கிறதுக்கு அது உதவும். மருந்து மாத்திரைகள் எல்லாமே நம்மளுக்கு கொடுக்குற ஹீலிங்கோட நம்மளுக்கு நேச்சர் வந்து கொடுக்குற ஹீலிங் தான் ரொம்ப நல்லது. அது வந்து நம்மளுக்கு எத்தனையோ வந்து ஃப்ரீயாக கிடைக்கிற ஒரு பெரிய மெடிசன் மாதிரி நம்மளுக்கு பீஸ் ஆஃப் மைண்டு எல்லாமே நம்மளுக்கு கொடுக்கும். அது கொடுக்குற அமைதி வந்து வேறு எங்கேயுமே நம்மளுக்கு கிடைக்காது.
எல்லா மக்களுமே நல்ல விதவிதமான ட்ரெஸ் போட்டுட்டு வந்து அவங்க ஒவ்வொரு இடத்துலையும் ஃபோட்டோ ஷூட் பண்ணிக்கிறாங்க. அவங்களுடைய வேல்யூ டைமை வந்து அவங்க பார்ட்னரோட நல்லா ஸ்பெண்ட் பண்ணி பேசுகிறாங்க. அவங்க ஃபேமிலி கிட்ஸ் எல்லாம் கூட்டிகிட்டு வந்து பசங்களை விளையாட விடுறாங்க. இந்த ஃப்ளவர்ஸ் எல்லாத்தையுமே அவங்களுக்கு சொல்லி கொடுக்குறாங்க. இதை பார்க்கும்போது குழந்தைங்களுக்கும் ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான நேரங்களாக இருக்கும். அந்த தருணங்களை வந்து மறக்கவே முடியாது அவங்களால. நான் எத்தனையோ ரோஸ் கார்டன் பார்த்துருக்கேன். ஒவ்வொரு ரோஸ் கார்டன் போகும்போது ஒவ்வொரு ரோஸும் எனக்கு ஸ்பெஷலாகவே தெரியும். நிறையா பிக்சர்ஸ் எடுத்துப்பேன். பைத்தியம் மாதிரியே நிறையாவே ரோஸை பற்றி நான் பிக்சர்ஸாக எடுத்து வச்சு திருப்பி திருப்பி பார்த்துட்ருப்பேன். என்னை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் பார்க்குறதுக்கே நமக்கு ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணும் அப்படின்னு. இந்த ஒயிட் ரோஸை பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குது, கண்ணுக்கு அப்படியே குளிர்ச்சியாக இருக்குது. ஒவ்வொரு கலரான ரோஸு இது வந்து ரொம்பவே பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது. இது மொத்தத்தையும் நம்ம கண்களால் பார்க்குறப்போ எவ்வளோ வந்து நம்ம கண்களுக்கு ஒரு குளிர்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. ரொம்பவா நான் வந்து எக்ஸாஜரேட் பண்ணி பேசுகிறேன் அப்படின்னு நினைக்காதுங்க. எனக்கு பிடிச்ச விஷயங்களை உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறதுக்கு நான் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறேன். இந்த ரோஸ் கார்டன் அன்னைக்கு ரொம்ப கூட்டமாகவே இருந்துச்சு. மழை வேற லேசாக பெஞ்சிட்டு இருந்தது. இதை பார்த்து முடிச்சுட்டு நம்ம கீழே இறங்கிட்டோம். ஆல்மோஸ்ட் நம்ம கீழே இறங்கி நம்ம இந்த வீடியோவை முடிச்சுக்க போகிறோம். நான் 9 பார்ட்டாக அந்த ஊட்டி ட்ரிப்பை போட்டிருக்கேன். நான் போன இடங்கள், நாங்கள் தங்கியிருந்தது எல்லாவற்றையும் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்கள் இந்த வீடியோஸை விரும்புவீங்க அப்படின்னு நினைக்கிறேன். விரும்புங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எப்போயுமே எல்லாருக்கிட்டையும் நான் சொல்கிறது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் கேட்காமே நீங்கள் நான் நம்புகிறேன். பாய், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.